ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ்வேர் தாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட் தாங்க இந்த கடை இருக்குது. இந்த கடையோட ஓவர் வியூ இது தாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து நான் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவிங் பிளேட்டு தாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து 60 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க. 60லேருந்து வந்து 500 வரைக்குமே இருக்குது. டின்னர் செட்டு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்னோராவேர் லன்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே டப்பர் வேரில் வச்சுருந்தாங்க. சிக்னோரா வேர் லன்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செட்டோட வந்து 250லேருந்து வச்சுருக்குனாங்க. 250, 350 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குங்க அப்படின்னாங்க. பிராண்டட் வந்து போரோசில்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் வேர் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களாமா. சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த எம்ஆர்பி ரேட்டை விட உங்களுக்கு 15-20% வந்து டிஃப்ரெண்ட் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ரோஸ்ட் பண்ணுறது தாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் தான். 1000 ருபீஸ் வந்து ஸ்டார்டிங் சொன்னாங்க. ப்ரெஸ்டீஜ் இது வந்து 1000 ருபீஸ் தாங்க. இது வந்து ஹேண்ட் பிளெண்டருங்க. இதுவும் ப்ரெஸ்டீஜ் தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1400லேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னோராவேர் டப்பர்வேர் பாக்ஸஸ் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து 1 பீசஸ் கொடுப்பீங்களான்னு கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. ஹோல்சேல் கடை தான், ஆனால் ரீட்டெயிலுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ரீட்டெயில் ஒரு பீஸ் வாங்கினாலும் வந்து ரேட் கம்மி பண்ணி தான் தருவாங்க. நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்து 15% டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய மாடல்ஸ் இருந்ததுங்க. அதாவது மாடலர் கிச்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி நான் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மாலில் நிறைய மால்ஸில் இருக்கும், ப்ரூக்ஃபீல்ட்ஸ், பிக் பஸார் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் இவ்வளோ அழகானதை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் வந்து ஸ்க்ரீனில் ரேட்டு தெரியுங்க. அந்த ப்ரைஸ் தாங்க. சில ஐட்டம்ஸ்க்கு வந்து நான் ப்ரைஸ் சொல்லலை. ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடும். எல்லாமே வந்து எம்ஆர்பி விட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக அட்ரஸோடு போடுறேங்க. உங்களுக்கு எந்த ஷாப் எப்படி போகணுன்ட்டு. இது வந்து நேராக நம்ம சரவணா செல்வரத்தினம் ஆப்போசிட்டு தான். ஈஸியாக யார் வேணாலும் போயிடலாம். இந்த ஜாடியில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஜாடி 350 ருபீஸ் தான். அவ்வளோ பெரிய ஜாடியே உங்களுக்கு 350 ருபீஸ் தாங்க வருது. 3 kg 5 kg அது பிடிக்கும், அவ்வளோ பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஜார்ஸ் தாங்க. ஏர்டெக் ஜாருங்க. இது 3மே. இது 3 ஜார் சேர்த்து வந்து 550 ருபீஸ் தாங்க. பெரிய ஜார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350. இந்த 3 ஜார் வந்து 3 பீஸ் வந்து 550 ருபீஸுங்க. இதெல்லாம் வந்து 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது. சின்னதுலேருந்து அப்படியே பெருசு வந்து 230, 175 அந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த ரேட்டு கம்மியாகும். இதில் வந்து உட்டன் டைப்பில் மூடி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். 640 ருபீஸ் வரும் உட்டனில் கொடுத்தது. அது உட்டுன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. உட்டு இல்லாததெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ரேட் கம்மி தாங்க. 1 kg போடுற பாக்ஸஸ் எல்லாமே வந்து 250 ரேஞ்சஸ் 250 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த ஜார் தாங்க நான் தனியாகவே எடுத்து காமிக்கிறேன். சிங்கிள் பீஸ் வந்து 220, 3 பீஸ் வந்து வாங்கினா வந்து 550 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உட்டனில் இருக்கிறது இங்கே பாருங்கள், இதுதான் உட்டன். இது மட்டும் உங்களுக்கு காஸ்ட்லியாக வரும். 640 ருபீஸ் வரும். 180ங்கிறது அந்தோட ப்ரைஸ் இல்லைங்க. அதுக்கு பக்கத்தால் இருக்கிறது வந்து 180, 230 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருங்க. உட்டனில் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 640 ருபீஸ் வருங்க. அதே மாதிரி ஸ்டாண்டில் இருக்கிற வந்து பவுலில் வந்து ஸ்டாண்ட் அப்படியே செட்டிங் கொடுத்துருப்பாங்க நம்ம கிச்சன்ஸில் வைக்கிறதுக்கு. ஸ்டாண்டில் வரது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். சில பேர் அதுவும் லைக் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே லோ ப்ரைஸ் தான், பரவாயில்ல, நல்லா கம்மி ரேட்டு தான். உடனில் இருக்கிறது மட்டும்தாங்க காஸ்ட்லி. மற்றபடி பாக்கி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கம்மி தான். ஸ்க்ரீனில் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் மாறி வருது. அதனால நான் வந்து உங்களுக்கு இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒவ்வொன்று ரேட்டு. இது வந்து 3 ஜாடி அப்படியே வந்து 400 ருபீஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சஸ். இதெல்லாம் வந்து 2 கிலோ 1
கிலோ அந்த மாதிரி பிடிக்கிற பாக்ஸஸ்ங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230, 150, 170 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இது 1 பீஸே வந்து 350, 400 என்னமோ ரேஞ்சஸ் வரும். 800 கிடையாதுங்க. இதுதான் 800 ருபீஸுங்க. ஸ்க்ரீனில் வந்து ப்ரைஸஸ் சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி மாறிடுச்சு. இந்த பவுல் வந்து உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 350 வரும்னு நினைக்கிறேன். பெருசாக இருந்தது. இந்த நம்ம லிவிங் ரூம்லாம் வச்சு தண்ணி ஊற்றி அப்படியே ஃப்ளவர் வைக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. 400, 550 அந்த மாதிரி 3 ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க. இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். இது வந்து 1000 ருபீஸ் வருதுங்க. இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த உட்டனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 900 ருபீஸ் வருது. ஸ்க்ரீனில் வர்ற ரேட்டு எதுவுமே கிடையாதுங்க. ஸ்க்ரீனில் வந்து சாரி சம்திங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ சாரி. இது வந்து 3 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் வருதுங்க. 3மே வந்து ஏர்டைக் பாக்ஸஸ் தான். 3 பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வருது. சிங்கிள் பீசஸாக வாங்கினா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ரைஸஸ் வரும். மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு 250, அப்புறம் 350, அப்புறம் அதுக்கு மேலே போகும்போது 500 அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். நம்ம வந்து தனித்தனியாக வாங்கும்போது கொஞ்சம் வந்து 100, 150 வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியும். செட்டாக வாங்கிட்டால் நமக்கு 1000 ருபீஸ்க்கு வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து 150 ருபீஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு சேவிங் ஆகும். இந்த ஏர்டெக் ஜார் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். 350, 3 பீஸ் வந்து 550. இது ரொம்பவே பரவாயில்லைங்க. 350க்கு அவ்வளோ பெரிய ஜாரு. இது வந்து பார்த்திங்கன்னா 2400 ரூபாங்க. இது வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாமே கிளாஸுங்க. அந்த இது மட்டும் உட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் அது ஒரு மாதிரியாக இருந்தது, ஃபைபர் மாதிரி. ஆனால் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க. அது டக்குன்னெல்லாம் உடஞ்சிடாது. பவுல் வந்து எல்லாமே வந்து கண்ணாடி தான். அந்த ஸ்டாண்ட் வந்து நல்லாவே இருந்தது, சரியான வெயிட்டாக இருந்துச்சு. 2400 ரூபா அது. இது எல்லாமே பவுல் பார்த்திங்கன்னா போரோசில் பவுல் தான், பிராண்டட் தான். இதெல்லாம் வந்து 170, 250 அந்த மாதிரி. ஸ்டார்டிங் வந்து 150 ருபீஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ஜார்ஸ் எல்லாமே. சைஸுக்கு தகுந்த ரேட் வருங்க. 1/4 கிலோ, 1/2 கிலோ, அதே மாதிரி 1 கிலோ அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு ரேட் வரும். எல்லாமே வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம் தாங்க. லோக்கல் ஐட்டம் இங்கே கிடையவே கிடையாது. அதே மாதிரி மில்டன் வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து 20% அல்லது 50% வந்து ரிடக்ஷன் பண்ணுறாங்க, கம்மி பண்ணி தர்றாங்க இந்த கடையில். இங்கே வந்து வியாபாரிகள் எடுத்துகிட்டு போகிற கடைன்னு சொன்னாங்க அவங்க. இந்த கடை வந்து ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியிருக்க வேண்டி நான் சரவணா செல்வரத்னத்துக்கு நேர் ஆப்போசிட் கடை சொல்லியிருக்கேன். யார் வேணாலும் இந்த கடைக்கு போயிடலாம். நீங்கள் வந்து அப்படி உங்களுக்கு இந்த கடை அப்பவும் தெரியலனா நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் கூட பண்ணி பார்த்துக்கலாம். சரவணா செல்வரத்தினம் கடை டவுன் ஹாலில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேப்பே வந்துடும். அந்த மேப்பில் போய் கூட நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஷாப்புக்கு நேர் ஆப்போசிட் கடை தாங்க இந்த கடை இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிராமிக் வந்து நல்ல குவாலிட்டியானது வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக ஜக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. சில பேர் வந்து இது லைக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒயிட் கலரில் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும்னு சொல்லி சில பேர் லைக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. இந்த சின்ன ஜக் வந்து 170, அதை விட பெருசு 350, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தது. ஆனால் இந்த போட்ட ப்ரைஸில் இருந்து கூட கொஞ்சம் கம்மி பண்ணி தர்றாங்க. 10% எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அழகழகாக இருந்ததுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை பார்க்கும்போதே வந்து அவ்வளோ லுக்காக தெரிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 580 ருபீஸ் வருது. அதிலே போட்டிருக்கு பாருங்கள். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 685, 680 ருபீஸ் அந்த மாதிரி வருது. கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் போயிட்டோம்னா ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவுல் தான், 440. இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லுவேன். பெரிய பவுல் வந்து ரொம்பவே பரவாயில்ல. இது அதை விட கொஞ்சம் சின்னது போயிட்டிங்கன்னா 160, 150, 100 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் வச்சுருக்காங்க. சின்ன கப்பும் வச்சுருக்காங்க. 70 ருபீஸுங்க இந்த கப்பு. அதை விட கொஞ்சம் பெருசாகுமோ அதை விட பெருசு வரும். இந்த கப்பு பார்த்திங்கன்னா 62 ருபீஸ் தான்.
ஆனால் இதே வந்து உங்களுக்கு மாலில் போயிட்டிங்கன்னா 1 கப்பே வந்து 250 சொல்லுவாங்க. அங்கேக்கே நம்ம இங்கே கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ரேஞ்சு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விரும்புவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் லைக் பண்ணுவாங்க, சில பேர் வந்து நார்மல் ஐட்டம்ஸ் லைக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு செராமிக்கும் இதிலேயே காமிச்சிருக்கேன், கிளாஸ்வேரும் இதிலேயே காமிச்சிருக்கேன். கிளாஸ்வேரில் வந்து கொஞ்சம் கம்மி விலையிலையும் காமிச்சிருக்கேன். டின்னர் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ்க்கே அவ்வளோ அழகழகாக வச்சுருந்தாங்க. ஃபுல் செட்டே வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணால் கூட நம்ம அந்த மாதிரி வாங்கி கிஃப்ட் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பேக்கிங் எல்லாம் செம்ம நீட்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களே. இந்த பிளேட் எல்லாமே நிறைய ஓவனில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஓவன் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பவுல் பிளேட் அந்த மாதிரியெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஷாப் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓவனில் யூஸ் பண்ணுற பவுல் பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, டம்ளர் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. 200, 150 அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருந்துச்சு. ஆனால் நம்ம காஸ்ட்லின்னு நினைக்கிறோம். சில பிராண்டட் ஐட்டம்க்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளானாலும் அது அப்படியே தான் இருக்கும். மேலே இருக்கிற பவுல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சில ஐட்டம்ஸ் வந்து ஏர்டெக் ஜார் தான். உங்களுக்கு வந்து 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 100லேருந்து உங்களுக்கு வந்து 600 வரைக்கும் உங்களுக்கு போகுது. கீழே எல்லாமே நிறைய வந்து பிராண்டட் தான், போரோசில் பிராண்டட் தான். அது வந்து நல்ல பிராண்டடான குவாலிட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் நம்ம வைக்கிறது சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இது 550லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சின்ன சைஸ் பெரிய சைஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. 550, 750, 800 அந்த மாதிரி ரேஞ்சஸில் சொன்னாங்க. ஃபுல்லாக கிளாஸுங்க. கீழே அந்த பிளேட் வந்து சில்வர் கோட்டிங்கில் கொடுத்து கிளாஸும் சில்வர் கோட்டிங் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. டம்ளர்ஸ், ஜூஸ் ஜக் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. கொஞ்சம் டம்மியாக, அதாவது குவாலிட்டி கம்மியானா வந்து ரேட் கம்மியாகும். இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறங்காட்டிக்கு ரேட்டு. அதேமாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவனில் வைக்கிற பவுல் தாங்க. 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பெரிய பவுல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி செட்டு வச்சுருக்காங்க. 3 பீசஸ், சின்ன பீஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்டிங் வரும். அப்படியே பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. 1000 ருபீஸ்க்கு அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. இந்த சைடும் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டப்பர்வேர் பாக்ஸஸ் நிறைய இந்த சைடு வச்சுருக்காங்க. இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவனில் யூஸ் பண்ணுறது செட்டாக அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படியே 3 பீஸ் அந்த மாதிரி 1000, 1500, 2000 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பவுலும் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து செராமிக் தான். பவுல் குட்டி குட்டி பவுலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி குட்டி குட்டி வானிலையெல்லாம் வச்சுருந்தாங்க, வடச்சட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா போரோசில் பிராண்டட் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த டின்னர் செட்டு பாருங்கள் எவ்வளோ பவுல்ஸ் இருக்குது. சேவிங் பிளேட்டு, அதுக்கப்புறம் தனியாக பிளேட்ஸ் வந்து நம்ம குக்கிங் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பவுல்ஸ், அப்புறம் வந்து சேவிங் பிளேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செட்டு அப்படியே டின்னர் செட்டு வந்து உங்களுக்கு 4400 வருது. இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதை விட கம்மியாக வரும். 1600, 2400 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வச்சுருக்காங்க. 1000 ருபீஸ் கூட டின்னர் செட் வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது ரேட்டு கம்மியாகிறதுனால உங்களுக்கு வந்து குவாலிட்டி எல்லாம் கம்மின்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருந்தது. சைஸஸ் வந்து உங்களுக்கு மாறும். அப்புறம் வந்து கவுண்டிங் கம்மியாகும். அதாவது இப்போது கொஞ்சம் 4400 நீங்கள் எடுக்கும்போது சைஸஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பொருள்கள் இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில் தான். 140லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எல்லாமே வந்து கண்ணாடி பாட்டில் தான். 140 ருபீஸ். இது ரொம்பவே பரவாயில்ல. சில பேர் வந்து ஆயில் கேன் வந்து கண்ணாடியில் கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டர் பாட்டில் கூட ஆயில் கேனாக யூஸ் பண்ணல. நான் அப்படி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். ஆயில் கேன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 140 ருபீஸ்க்கு பரவாயில்ல. இந்த சைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 650, 450, 550 அந்த மாதிரி ரேஞ்சஸ். இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா 600 ருபீஸ். நல்லா 5 லிட்ரு தண்ணியே பிடிக்கிற மாதிரி பெரிய சைஸ் தான் இது. இது வந்து அப்படியே செட்டுங்க. அந்த கலர் பிங்க் ஷேடோ கலர் வந்து அது அப்படியே செட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டு தான். 1000 ருபீஸ், 700 அந்த மாதிரி, 800 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வருது. நிறையா வந்து ஜூஸ் டம்ளர்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஜூஸ் ஜக்ஸ் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.
இதில் தனியாக வந்து நம்ம அந்த டேப் செட் பண்ணுறதுக்கு அதே அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அப்படி இப்போ நிறையா பேர் சில்வர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. கண்ணாடி ஐட்டம், செராமிக் ஐட்டம் தான் இப்போ நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டில் வாங்கி வச்சிட்டோம்னா, நம்ம பியூரிஃபை அது மாதிரி மாட்டியிருந்தோம்னா கூட அந்த தண்ணி இதில் பிடிச்சி வச்சுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல ஐடியாவாக இருக்கும். ரொம்ப பெரிய பாட்டில் நம்ம வைக்க முடியாது, கிச்சனில் வந்து ரொம்ப இடம் பிடிச்சிடும். இந்த மாதிரி பாட்டில் வைக்கும்போது உங்களுக்கு 5 லிட்டர் பாட்டில் வைக்கும்போது இடமும் கொஞ்சம் மிச்சமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1000 ருபீஸு சொன்னாங்க. இது வந்து குவாலிட்டியானது, நல்ல பிராண்டட் ஐட்டம். அதேமாதிரி கம்மி ரேட்லேயும் வச்சுருக்காங்க. 150 ருபீஸ்லேருந்து வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கப்பெல்லாம் வச்சுருக்காங்க. கிஃப்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து 15% கண்டிப்பாக வந்து ஆஃபர் இருக்குங்க. நிறையா வந்து சிராமிக்ஸு, அப்புறம் இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோடு வந்து அந்த வானிலை வச்சுருந்தாங்க, ஸ்டாண்டோடு அந்த வடச்சட்டி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க. ஸ்டாண்டோடு பார்க்கும்போது நிறையா பேர் மாடலர் கிச்சன்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து உட்டனில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. 1500, 2000, 850 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா அந்த உட்டனில் வர்றது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. உட்டனில் இல்லாததெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. உட்டனில் இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான vlogலாம் நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி vlogலாம் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.